இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த 5 கதைகளுமே உங்க வாழ்க்கைய வேற ஒரு கட்டத்துக்கே கூட்டிட்டு போகும். அதனால இந்த கதைகளை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போலாமா? ஒரு கணினி நிறுவனத்துல வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம் ஒட்டப்பட்டிருந்துச்சு. அந்த வழியா வந்த இளைஞன் ஒருத்தன் அந்த விளம்பரத்தை பார்த்ததும் அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது அது தரை துடைக்கிற வேலைன்னு. எந்த வேலையா இருந்தா என்ன, உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தான். அங்க வந்த ஊழியர் ஒருத்தர் இந்த இளைஞனை தரைய தொடச்சு காட்டும்படி சொன்னாரு. இவனும் நல்லா சுத்தமாவே தொடச்சு காட்டுனான். அந்த ஊழியரும் இவனை பார்த்து, ஏன்பா தரையெல்லாம் நல்லா தான் தொடச்சு காமிச்சிருக்க, இன்னும் 2-3 பேர் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க, அவங்களையும் பார்த்த பிறகுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். அதனால உன்னோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு போ, ஏதாச்சும் தகவல்னா அது மூலியமா சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதும் இந்த இளைஞன், இமெயில் ஐடியா? ஐயா, எனக்கு இமெயில் ஐடி, இந்த இன்டர்நெட் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு அந்த ஊழியரை பார்த்து சொல்றான். அதை கேட்ட அந்த ஊழியரோ, என்னது கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலை பார்க்கணும்னு விருப்பப்படுறல்ல, ஆனா ஒரு இமெயில் ஐடி கூட இல்லையா, நீ எல்லாம் இந்த நிறுவனத்துல பணிபுரிஞ்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவனை அங்க இருந்து அனுப்பி விட்டாங்க. அந்த வேலை இல்லைன்னு சொன்னதும் அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கையில வெறும் 100 ரூபாயோட இருந்தான். அந்த நிறுவனத்துக்கு பக்கத்துல பெரிய சந்தை ஒண்ணு இருந்துச்சு. அந்த சந்தைக்குள்ள போன இவன் தன்கிட்ட இருந்த 100 ரூபாய்க்கு சில வெங்காயங்களை வாங்குறான். அந்த வெங்காயங்களை பக்கத்து குடியிருப்பு பகுதிகளுக்கு எடுத்துட்டு போய் கூவி கூவி விற்க ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைச்சது. மீண்டும் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அதே சந்தையில இன்னும் கொஞ்சம் வெங்காயங்களை வாங்குறான். வேற ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ள போய் அந்த வெங்காயங்களை மறுபடியும் கூவி கூவி விற்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவனுக்கு 100 ரூபாய்க்கு மேல லாபம் கிடைச்சது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட தொழிலை பெருக்க ஆரம்பிக்கிறான். சில வருடங்களுக்கு பிறகு பெரிய வெங்காய வியாபாரியாகவும் மாறிடுறான். அந்த சூழ்நிலையில ஒரு வங்கி ஊழியர் வங்கி கணக்கு திறப்பு சம்பந்தமா அவங்கிட்ட பேசுறதுக்காக வந்தாரு. இவனும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சான். இறுதியா அந்த ஊழியர் இவங்கிட்ட இமெயில் முகவரி கேக்குறாரு. அதை கேட்ட இந்த வியாபாரி, ஐயா என்கிட்ட இமெயில் முகவரி எல்லாம் இல்ல அப்படின்னு பதிலளிக்க, அதை கேட்ட வங்கி ஊழியரோ, அட இமெயில் முகவரி எதுவும் இல்லாமலேயே இந்த காலத்துல இவ்வளவு முன்னேறி இருக்கீங்களா, உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் இது எல்லாம் தெரிஞ்சிருந்தா இன்னும் பல மடங்கு உயர்ந்திருப்பீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு சொல்லி முடிக்கிறாரு. அதை கேட்ட இந்த வியாபாரி, ஐயா அதெல்லாம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல இப்ப வரைக்குமே நான் தரை தொடச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பேன் அப்படின்னு தன்னோட பழைய கதையை பத்தி சொல்றாரு. அதை கேட்ட வங்கி ஊழியர் ஆச்சரியத்தோடு இந்த வியாபாரிய பாக்குறாரு. பொதுவா நம்ம வாழ்க்கையில நாம எதிர்பார்த்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கலனா நாம எடுக்கிற முயற்சி எல்லாம் இப்படி வீணா போகுதே அப்படிங்கிற எதிர்மறையான சிந்தனைகள் தான் நம்ம மனசுக்குள்ள வரும். கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கலனா அதை விட பெட்டரா நமக்காக இன்னொரு விஷயத்த வச்சிருக்காருன்னு அர்த்தம். அது என்னங்கறத நாம தான் தேடி பார்க்கணும். அப்படி தேடுறதுக்கான ஆயுதம் தான் நம்மளோட முயற்சி. ஒரு விஷயத்த நினைச்சு நாம சோர்ந்து போகாம நேர்மறையான சிந்தனைகளோட யோசிச்சு பார்த்தோம்னா அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படிங்கறது நம்ம மனசுக்கு தெரிய வரும். பொறுமை, நிதானம், முயற்சி இது 3மே சேர்ந்தா நம்ம வாழ்க்கை எப்போதுமே வெற்றியின் பாதையை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கும். ஒரு குடிகாரன் ஒருத்தன் ஞானிய தேடி போறான். சாமி, நான் ஒரு குடிகாரன், அதனால என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டு திருந்தணும்னு எவ்வளவோ முயற்சி செய்யறேன், ஆனா என்னால முடியவே இல்லை. நான் திருந்தறதுக்கு ஒரு நல்ல வழிய நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்ட ஞானி அந்த குடிகாரனை பார்த்து, ஓ அதுவா விஷயம், சரி சரி, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு சாயந்தரமா வந்து என்ன பாரு அப்படின்னு சொன்னதும் அந்த குடிகாரன் அங்க இருந்து கிளம்புறான். இவனும் மறுநாள் சாயந்தர நேரத்துல அந்த ஞானிய தேடி வரான். அப்போ அந்த ஞானி அங்க இருந்த ஒரு மரத்தை கட்டி பிடிச்சபடி, ஐயோ மரமே என்னை விட்டுடு, என்னை ஏன் இப்படி இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்க, நீ என்னை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அதனால என்னை விட்டுட அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்த குடிகாரன் சிரிச்சபடி அந்த ஞானிய பார்த்து, ஐயா என்ன சொல்றீங்க, நீங்க தானே அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க, நீங்க தான் அந்த மரத்தை விடணும், அந்த மரம் ஒன்னும் உங்களை பிடிச்சிட்டு இல்ல, ஆனா மரத்துக்கிட்ட போய் என்ன விட்டுடுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட ஞானி சிரிச்சுக்கிட்டே, அட நீ சொல்றதும் சரிதான்ப்பா, நான் இந்த தூணை பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் நீயும் அந்த குடிப்பழக்கத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க, அதனால அந்த குடிப்பழக்கத்தை நீயே தான் விட்டுடணும் அப்படின்னு சொன்னதும் தான் அந்த குடிகாரனுக்கு தன்னோட பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கான தீர்வு எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது.
நாமளும் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை நாமளாவே தூக்கி சுமந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட எண்ணங்களோ அந்த பிரச்சனைகள் தான் விடாம நம்மள துரத்துதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை கடந்து செல்லணுமே தவிர அந்த பிரச்சனைகளை சுமந்தபடியே வாழ்க்கையை நகர்த்த கூடாது. இது மற்ற விஷயங்களை பத்தியோ இல்ல அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை பத்தியோ நம்மள சிந்திக்க விடாது. ஒரு பணக்கார வீட்டுல சிறுவன் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த வீட்டுல 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அண்ணனும் நல்ல உழைப்பாளி. அந்த உழைப்பும் திறமையும் சேர்ந்துதான் அவர் வாழ்க்கையில நிறைய சாதனைகளை படைச்சு நல்ல செல்வந்தராகவும் மாறி இருக்காரு. ஆனா இளையவனோ சோம்பேறி. தன் அண்ணனோட உழைப்புல உட்காந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு முன்னாடி விலை உயர்ந்த கார் ஒண்ணு நின்னுட்டு இருந்துச்சு. அதை பார்த்த இந்த ஏழை சிறுவனோ ரொம்ப ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை கவனிச்ச இளையவனோ அந்த சிறுவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன அப்படி பாக்குற, இது என்னோட அண்ணன் எனக்கு பரிசா கொடுத்தது அப்படின்னு சொன்னதும் அந்த சிறுவன் வியந்து போறான். உடனே இந்த இளையவன் அந்த சிறுவனை பார்த்து, என்ன யோசிக்கிற, உனக்கும் இப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலான்னு ஆசையா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த சிறுவன் பதிலுக்கு, இல்ல இல்ல, இப்படி ஒரு அண்ணனா நானும் வளரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொன்ன வார்த்தைகள் அவனை ஆழமா சிந்திக்க வச்சுது. இந்த கதை நேரடியாவே நமக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்குது. நம்மளோட எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போதுமே நேர்மறையானதா தான் இருக்கணும். தன் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே கடின உழைப்பையும் அறிவையும் மூலதனமா வச்சு விடாமுயற்சியோடு நம்ம இலக்க நோக்கி போனாலே அது இமயமலையாவே இருந்தாலும் நம்மளால எளிமையா எட்டி பிடிக்க முடியும். ஒரு கிராமத்துல ரொம்ப வயசான சன்னியாசி ஒருத்தர் வசிச்சுட்டு இருந்தாரு. தன்னோட இறுதி நிலையில தன்னோட சீடர்களுக்கு வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கணும்னு நினைச்சாரு. அதனால எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு உட்கார சொன்னாரு. அந்த சீடர்களும் சன்னியாசி ஏதோ சொல்ல போறாரு அப்படிங்கிற ஆர்வத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அந்த சன்னியாசி எதுவுமே பேசல. அதுக்கு பதிலா தன்னோட பொக்க வாயை திறந்து காட்டி இதுதான் வாழ்க்கையோட தத்துவம்னு சொல்லி போக சொல்லிட்டாரு. அதை பார்த்த சீடர்களுக்கு எதுவுமே புரியல. சன்னியாசி ஏதோ வாழ்க்கை தத்துவத்தை சொல்ல போறேன்னு சொன்னாரு. ஆனா பல்லே இல்லாத தன்னோட பொக்கவாய திறந்து காட்டிட்டு இதுதான் வாழ்க்கை தத்துவம்னு சொன்னாரே, அதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தனக்குள்ள கேட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சீடன் மட்டும் இத பத்தி நம்ம சன்னியாசி கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அவரை சந்திச்சு, ஐயா, நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு புரியல, உங்க வாய்க்குள்ள அப்படி என்ன வாழ்க்கை தத்துவம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு குழப்பத்தோட கேட்டதும் அந்த சன்னியாசி தன்னோட மென்மையான குரல்ல, சீடனே, என்னோட வாயை திறந்து காட்டும் போது என் வாய்க்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அந்த சீடனும் நாக்கும் உள்நாக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அடுத்த கேள்வியா பல் இருந்துச்சான்னு கேக்குறாரு. அந்த சீடனும் இல்லையேன்னு பதில் சொல்றான். இப்போ அந்த சன்னியாசி புன்னகையோடு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீடனே, இதுதான் வாழ்க்கை. வலிமையான பற்கள் காலப்போக்கில் அழிந்துவிடும், ஆனால் மென்மையான நாக்கு தொடர்ந்து இருக்கும். இது நம் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்த்துகிறது. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் வலிமையானது கூட காலப்போக்கில் அழிந்து போகலாம். ஆனால் மென்மையான குணங்கள், அன்பு, இரக்கம் போன்றவை நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். ஆகவே நம்மிடம் எது இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். கடுமையான செயல்களாலும் வார்த்தைகளாலும் யாரையும் காயப்படுத்த வேண்டாம். மென்மையான அன்பினால் வாழ்க்கையை வாழும்போது அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் தான் அந்த சீடன் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தையே புரிஞ்சுக்கிறான். நாமளும் ஒரு செயலை செய்யும் போதும் இல்ல பேசும் போதும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். நம்மோட கோபத்தால சாதிக்க முடியாதத அன்பால சாதிக்கலாம். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில அன்பான குணங்களும் இரக்கமும் மட்டும்தான் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு பேருந்து நிலையத்துல பழ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு ஒரு முதியவர் இருந்தாரு. ஒரு பேருந்துக்குள்ள தன்னோட தலையில பழ கூடைகளை சுமந்தபடி ஏறினாரு. அந்த பழங்கள் எல்லாமே நல்ல விளைந்த பழங்களா இருந்துச்சு. 5 பழங்கள் 100 ரூபாய்னு கூவி கூவி அந்த பழங்களை விற்க முயற்சி செஞ்சாரு. என்னதான் அந்த பழங்கள் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் யாருமே அவர்கிட்ட பழங்களை வாங்க முன் வரல. அந்த முதியவரும் அந்த பழ கூடைய சுமக்க முடியாம சுமந்தபடி கீழே இறங்குறாரு. அவர் அந்த பேருந்துல இருந்து இறங்கின கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இளைஞன் ஒருத்தன் பழ கூடைகளோடு அந்த பேருந்துக்குள்ள ஏறினான். அவனோட பழங்களும் பாக்குறதுக்கு நல்ல விளைந்த பழங்களாவே இருந்துச்சு. அவன் தன்னோட பழங்களை
6 பழங்கள் 100 ரூபாய்க்குன்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சான். அதை கேட்டதும் அந்த பேருந்துக்குள்ள இருந்த மக்கள் அவன் கிட்ட பழங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கும் நல்ல விற்பனை. அந்த முதியவரோ இன்னொரு பேருந்துக்குள்ள ஏறி 5 பழங்கள் 100 ரூபாய்க்குன்னு தன்னோட பழங்களை விற்க ஆரம்பிச்சாரு. அந்த பேருந்துல இருந்த ஒருத்தர் அந்த முதியவர் கிட்ட 6 பழங்கள் 100 ரூபாய்க்கு தரும்படி கேட்டாரு. ஆனா அந்த முதியவரோ தர மறுத்துட்டு அந்த பேருந்துக்குள்ள இருந்து கீழே இறங்குறாரு. அடுத்ததா அந்த இளைஞன் அந்த பேருந்துக்குள்ள ஏறி 6 பழங்கள் 100 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறான். இந்த பேருந்துக்குள்ளேயும் அவனோட வியாபாரம் அமோகமா நடக்குது. அந்த பேருந்துக்குள்ளேயே விற்பனை ஆலோசகர் ஒருத்தர் அமர்ந்திருந்தாரு. அவர் இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த முதியவரை பார்த்து இறக்கப்பட்ட அவர், முதியவரே, அந்த இளைஞனுடைய சாமர்த்தியம் உங்களுக்கு இல்லையே. இப்படி எல்லாம் இருந்தா வாழ்க்கையில பொழைக்கவே முடியாது தாத்தா. நான் ஒரு நிதி ஆலோசகர், சில யோசனைகளை சொல்றேன் கேளுங்க. அந்த இளைஞனுக்கு போட்டியா நீங்களும் 6 பழத்தை 100 ரூபாய்க்கு விற்கலாம். அதிக கொள்முதல் மூலம் குறைந்த விலைக்கு பழங்களை வாங்கி கம்மியான லாபத்தோடு விற்க ஆரம்பிச்சா உங்க வியாபாரமும் நல்ல சூடு பிடிக்கும் தாத்தா அப்படின்னு சில ஆலோசனைகளை அள்ளி விட்டாரு. அதை கேட்ட முதியவர் சிரிச்சுக்கிட்டே, அட போங்கய்யா, 6 பழத்தை 100 ரூபாய்க்குன்னு சொல்லி வித்தா அதை சட்டுன்னு வாங்கறதுக்கு நம்ம சனத்துக்கு மனசு வராது. ஆனா 5 பழம் 100 ரூபாய்க்குன்னு சொல்லி கூவிட்டு போனதுக்கு அப்புறம் 6 பழம் 100 ரூபாய்க்குன்னு சொன்னா அட லாபமா இருக்கேன்னு சட்டுன்னு வாங்குவாங்க. இதுவும் ஒரு வியாபார யுக்தி தான். அதோ அங்க 6 பழம் 100 ரூபாய்க்கு வித்துட்டு போறானே, அவன் வேற யாரும் இல்ல, என்னோட மகன் தான். அவன் கிட்ட இருக்க பழமும் அவனோடது தான், என்கிட்ட இருக்க பழமும் அவனோடது தான் அப்படின்னு சொன்னபடி அவரை கடந்து போறாரு இந்த முதியவர். அப்பதான் இந்த நிதி ஆலோசகருக்கே ஒரு விஷயம் புரிய வருது. திறமையா வியாபாரம் செய்யறதுக்கு பெரிய அளவுல யோசிக்கலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபார நுணுக்கங்கள் நாம செய்யக்கூடிய வியாபாரத்தை இன்னுமே அதிகப்படுத்தும்னு. நாமளும் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சாலும் சரி, இல்ல சொந்தமா வியாபாரம் செஞ்சாலும் சரி, அந்த தொழில இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம வியாபாரத்திலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, நிச்சயமா வெற்றி பெறலாம். இந்த உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும். எதிர்காலத்தை பத்தின பயமும் ஏற்படாது. நிச்சயமா இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய குட்டி குட்டி கதைகளை தொடர்ந்து கேட்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல லிட்டில் ஸ்டோரின்னு டைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.